தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சிக்கன் லிவர் மசாலா தான் பார்க்க போகிறோம். கோழியோட ஈரல் மசாலா. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம அதை கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா உப்பு சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி, ரொம்ப தக்காளி போட வேண்டியதில்லை ஈரலுக்கு, அதனால் ஒரு பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் மிளகாய்த்தூளும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அப்போ அந்த கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழியோட ஈரலை நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம சீரகம், மிளகெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கோழி ஈரலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் நிறையாவே போடுங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகோட காரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் நம்ம வாசத்துக்காக தான் சேர்க்குறோம், ரொம்ப வேண்டியதில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நல்லா சேர்த்து எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும், சப்பாத்தி ரைஸுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும், ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஈரல் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவியாகவும் இல்லாமல் ஃப்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதத்தில் வேணும்னாக்கா நீங்கள் இது கூட இறக்கிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை நான் கடைசியாக தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் முதலையே கூட போட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலையை கடைசியாக போடும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சோம்னாக்கா நம்மளோட ஈரல் மசாலா சூப்பராக ரெடி ஆகிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.